வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்க சிக்கந்தி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆக்சுவலா பில்டிங்லாம் கட்டித்தர மாதிரி ஆபீஸ் இருக்கும்ல, அவங்க ஒரு ப்ராஜெக்ட பண்றதுக்காக ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துல இவங்களுக்கு நிறைய தொல்லைகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு பேய் தான் இந்த விஷயத்த பண்ணுதா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற மாதிரி பயங்கரமா இவங்களுமே விசாரணை பண்றாங்க. அந்த விசாரணையோட முடிவுல நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை இந்த கதையை நீங்க முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். விக்ரமான் டியூட்டில விக்ரமா ஒருத்தர் வருவாரு பாத்தீங்களா, அவர் கூட இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. அந்த ரோலுமே நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சிட்டி சைடுல இருக்க ஒரு ஆபீஸை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆபீஸ்ல இருக்க நிறைய பேரை நமக்கு காட்டுவாங்க. ஆனா முக்கியமா சூர்யான்றவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் தான் சூர்யாவா இருப்பாரு. இவர் டீம்ல மொத்தமா 5-6 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸை இழந்தவர்ல, பேரண்ட்ஸ் யாருன்றதெல்லாம் இவருக்கு தெரியாது. அதனால நைட்டு நேரம் சரக்க போட்டுட்டு புலம்பிட்டு இருப்பாரு போல. இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இவரை பத்தி தெரியும். இவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நிறைய பேர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, எல்லாருக்குமே தனித்தனியா இன்ட்ரோலாம் தந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் முக்கியமான கேரக்டர்ஸ் இல்ல, நம்ம மேலோட்டம் மட்டும் பாத்துக்கலாம். சோ இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஒரு கிராமத்துல ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்ற மாதிரி காவியான்னு ஒருத்தங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கான பிளானை தான் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிளானை இவங்க ப்ராப்பரா ரெடி பண்ணல. எப்படியாவது பாஸ் வந்தா சமாளிக்கலாம்ன்ற மாதிரி தான் பிளானை போட்டுட்டு இருக்காங்க. பாஸ் இந்த நாளுக்குள்ள ரெடி பண்ணி என்கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க ரெடி பண்ணல, அதனால பாஸ சமாளிக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாஸுமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அவர் வராருன்னு தெரிஞ்சோன்னே இவங்க டிராமா போடணும்னு நினைக்கிறாங்க. அதாவது பாஸ் வரதை பத்தி வெளியே இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, உள்ள இருக்க இவங்களுக்கு தகவலை கொடுத்திருப்பாங்க. இப்ப பாஸ் வரும்போது நம்ம இந்த ப்ராஜெக்ட நல்லபடியா பண்ணணும், பாஸுக்கு பெரிய பேரை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் பாஸ் ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சின்சியரா பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பாஸுமே சந்தோஷப்படுறாரு. உங்களாலேயே நான் எங்கேயோ போக போறேன் அப்படின்ற மாதிரி பாஸுமே சொல்றாரு. சரி பிளான் என்ன சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே பிளானை இன்னும் முழுசா முடிக்கல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அட பாவீங்களா, இன்னும் பிளானே போடாம தான் என்ன முன்னேற்றத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, சீக்கிரமா பிளானை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குறிப்பா இந்த டீமுக்கு 8 சூர்யா தான் போல, சூர்யா கிட்ட ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சூர்யாவும் டீமும் சேர்ந்த மாதிரி ரெடி பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல இதெல்லாம் கேட்கிற லேடி யாரு, அவங்கள பார்த்து பேசினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த லேடியோட பேரு காவியா. ஏற்கனவே சூர்யா கிட்ட தான் அவங்க பிளானை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க போல. இப்ப காவியா இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். காவியா கிட்ட நேரடியாவே நம்ம பேசிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வர காவியா பிளான பத்தி எல்லாம் கேட்பாங்கல்ல, இவங்க கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. மச்சான் நீ தான் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி சூர்யா கிட்ட சொல்லும் போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. இப்ப மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காவியான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க ஆபீஸ பாக்குறதுக்காக வராங்க. இவங்க ஆபீஸ்ல நல்லா கட்டி தரது தெரிஞ்சுதான் இவங்க கிட்ட அதை தரலாம் நினைச்சிருப்பாங்க. இப்ப ஆபீஸ்க்கே வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. என்ன கைஸ் பிளான்லாம் ரெடியா, நம்மளோட ஊருக்கு போலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது, பிளான்லாம் ரெடி, சீக்கிரமா உங்களுக்கு காமிச்சிடுறோம், முதல்ல ஊருக்கு போய் நேரடியா அந்த இடத்தை பார்த்துடுறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பில்டிங்ல சில பிளான்லாம் நாங்க மாத்துற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரிலாம் சூர்யா சமாளிச்சிட்டு இருக்காரு. சூர்யா சமாளிக்கிறதுக்கு தான் இப்படி சொல்றாருன்றது மத்தவங்களுக்கு தெரியுது. சரி ஓகேன்ற மாதிரி காவியா ஏத்துக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கிளம்பலாம், ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஊருக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டிலையே நமக்கு போடுறாங்க. இப்போ ஒரு பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. இந்த பெரியவர் தான் காவியான்ற பொண்ணோட அப்பாவா இருப்பாரு. இப்ப அப்பாவை பார்க்க வைக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க போல. அப்பாக்கு அசிஸ்டண்டா பத்ரான்ற ஒரு நபர் இருக்காரு, கூடியே இருப்பாரு போல. இப்ப வந்த எல்லார்கிட்டயும் அப்பா நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம், நல்லபடியா இந்த பில்டிங்கை மட்டும் கட்டி தந்துருங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லும் போது அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலான்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா காவியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல இருக்க நம்ம ஹீரோ சூர்யாவை லைட்டா பிடிச்சிருக்கு போல. அவர்கிட்ட சிரிச்சு பேசுறாங்க. இப்ப பத்ராக்கு போன் கால் வருது, யார்கிட்டயோ பேசுறாரு, ரவுடிங்க கிட்ட தான் பேசுறாரு போல. எல்லாமே ரெடியா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ பத்ரா நல்லவரா என்னன்னு தெரியல, ஏதோ ரவுடிங்க கிட்ட பிளான பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்தை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அங்க தங்கி வேலையை பாக்குறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க.
இவங்க வீடு கட்டுறதுக்காக வந்திருக்கிறது, அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக வந்திருக்கிறது ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு நபருக்கு தெரிய வருது. இவர் இதை கேட்டோன்னா செம்ம கடுப்பாயிடுறாரு. அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் வரக்கூடாது, அந்த இடம் எனக்கு தான் வேணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் இவங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு ஆண் பெண் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. அவங்களுமே இவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணி தரதா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி அந்த காவியான்ற பொண்ணு எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. காவியாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவை லைட்டா பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, சூர்யாவை வெளியே வச்சுலாம் மீட் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சூர்யா நம்ம வெளியே போலாமா, நீங்க நைட்டு நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, ஐயோ நைட்டு நேரம் மட்டும் நான் ஃப்ரீ கிடையாதுங்க, என்ன பொறுத்த வரைக்கும் பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், நைட்டு நேரம் நான் பாடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நானுமே இருக்கலாமா, நீங்க பாடுறதை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி காவியா கேட்கறாங்க. சேச்சா எனக்கு தனியா பாடுறது தாங்க பிடிக்கும், யாரும் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்காது, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல என்ன இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு கேட்கறதுக்கு கொடுத்து வைக்கல போல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது இங்க இருக்க வேலைக்காரங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவர் பாடுறதை எனக்கு கேட்கணும், நீங்க நைட்டு கேட்க வைங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பத்ராவை பொறுத்த வரைக்கும் ரவுடிங்க கிட்ட பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, என்ன காரணம்ன்றது இப்பதான் தெரிய வருது. ராஜேந்திரன் ஒருத்தன் அந்த இடத்தை புடுங்கிக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அது நடக்க கூடாது, நீ இந்த வாட்டி ரெடியா இரு, இந்த வாட்டி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி இந்த பொண்ணோட அப்பா தான் பத்ரா கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு நைட்டு நேரம் நடக்கிறத காட்டுறாங்க. இந்த காவியா இருக்காங்கல்ல, என்ன அவர் பாட ஆரம்பிச்சிட்டாரா, இத்தனை மணிக்கு ஆரம்பிப்பேன்னு சொன்னாரு, நீ கேளு, நல்லா இருந்தா எனக்குமே காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்ற மாதிரி வேலைக்கார லேடியும் ஏத்துக்கிறாங்க. அவர் என்ன டைம் ஆயும் இன்னும் ரூம்குள்ள போகாம இருக்காருன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா மணி 9 ஆகும் போது சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் பாடுவாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சூர்யாவை பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும், ஆனா வேலைக்காரங்களுக்கு தெரியல, காதை வச்சு கேட்கலான்னு கேட்கறாங்க. சூர்யா உள்ள சரக்கடிக்கிறாரு. சரக்கடிச்சுட்டு அம்மா அப்பான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. அவருக்கு அம்மா அப்பா இல்லல்ல, அவங்கள நினைச்சு புலம்பிட்டு இருக்காரு. சோ அவர் பாடலாம் மாட்டாரு, இந்த மாதிரி கத்தி புலம்புவார் போல. இங்க இருக்க வேலைக்கார லேடி பயங்கரமா ஷாக்லாம் ஆயிடுறாங்க. இததான் பாட்டுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்படி புலம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த காவியா கிட்ட இருந்து கால் வருது. என்ன எப்படி பாடுறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சூப்பரா பாடுறாரு அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அவங்க சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க, இவங்க காமெடியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சே எனக்கு தான் கேட்க கொடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி காவியா சொல்றாங்க. ஆமாமா உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல, நாங்க கேட்டு சந்தோஷமா இருக்கோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப நைட்டு சாப்பாடுலாம் பரிமாறலாம் நினைக்கும் போது அந்த சூர்யா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அதாவது பேய் பிடிச்சா எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறாரு. ஐயோ இவருக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி வேலைக்கார லேடியும் மத்த ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இப்ப ஆக்டிவிட்டியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மறுநாள் காலையில பத்ரா காவியா ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. சூப்பரா இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் காவியா அவங்க சொந்த காசுல இந்த ஹாஸ்பிட்டல கட்ட போறாங்க. எதுக்காக நீங்க கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது காவியாவும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த கிராமத்துல ஹாஸ்பிட்டல் இல்லாததுனால நிறைய பேர் இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆட்டோல வேகமா கொண்டு போகும்போது இறந்து போயிடுவாங்க. இதனால தான் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ லாங்ல இருந்து இவங்களை பாக்குற மாதிரியே பத்ராக்கு தோணுது. இப்ப பத்ராவும் என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போய் நின்னுட்டு இருக்காரு. இவங்களுமே பத்ரா தள்ளி இருக்கிறத கவனிக்கிறாங்கல்ல. பத்ரா அண்ணா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி பத்ரா சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பிரச்சனை வந்துருமான்ற மாதிரி பயப்படுறாங்க. சோ ஏற்கனவே பிரச்சனை வந்திருக்கு போல. இவ்வளவு நேரம் ஒருத்தன் பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, ஒருத்தன் எட்டி பார்த்திருக்கான் போல. அவன் ராஜேந்திரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக வந்துடுறான். இந்த ராஜேந்திரன் தான் அந்த இடத்தை வளைச்சு போடணும், அங்க ஹாஸ்பிட்டல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவரா இருப்பாரு. நம்ம ஹீரோ சூர்யா இருக்காரு பாத்தீங்களா, காலையில எந்திரிக்க லேட் ஆயிருது போல. இப்ப வேலைக்கார லேடி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா முன்கூட்டியே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சூர்யா வரலையான்ற மாதிரி இந்த காவியாவும் கேக்குறாங்க. ஆக்சுவலா காவியாக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, இது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே புரிஞ்சிருது. அவன் நைட்டு முழுக்க ரொம்ப பாடினான்ல, அதனால தான் டயர்ட்ல தூங்கிட்டான், நாங்க கிளம்பி வந்துட்டோம், கொஞ்ச நேரத்துல வந்துருவான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. சூப்பரா பாடுவாரான்னு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஆமா ஆமான்னு சொல்றாங்க. அவர் நல்லா பாட மாட்டாருன்னு தெரியும், இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட ஃபேமிலியை பத்திலாம் இந்த காவியா கேட்கும் போது அவனுக்கு யாருமே இல்ல, அவன் அனாதை அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இவங்களுமே இதை கேட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் காவியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி காவியா சொல்றாங்க. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, நான்லாம் இருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமா அனாதைன்னு தெரிஞ்சதுல, அதனால தான் இப்படி பேசுறாங்க. இவங்க என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு.
அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதே மாதிரி இவருக்கும் லைட்டா பிடிச்சிருக்கு போல. இப்ப பிளான்லாம் போடுறதுக்காக தினமும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. இவர் சாப்பிடும் போது இவருக்கு திடீர்னு பொறை ஏறிடுது. அப்ப அவங்க தான் தலையில தட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இவருக்குமே அவங்கள ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையும் அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த காவியாவோட பிறந்த நாளா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிஃப்டே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. சாரி, கடைசி நேரத்துல சொன்னதுனால நாங்க கிஃப்ட்டை ஏற்பாடு பண்ணல அப்படின்ற மாதிரி காவியா கிட்ட சொல்லும்போது, நீங்க வந்ததே எனக்கு கிஃப்ட் மாதிரி தான், கிஃப்ட் எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி காவியா சொல்றாங்க. அந்த சமயம் இவங்க எல்லாம் இப்படிதாங்க, ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு கூட இவங்களுக்கு தோணல பாருங்க. நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. இவன் என்ன கிஃப்ட் வாங்கினான்னு ஃப்ரெண்ட்ஸுங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கிஃப்ட் இப்ப டிஸ்பிளேல ஓடும், நீங்களே பாருங்கன்ற மாதிரி ஓட வைக்கிறாரு. அது என்னன்னா, இவர் பிளான பக்காவா ரெடி பண்ணிருக்காரு. அதாவது அதை கட்டினதுக்கு அப்புறம் அந்த பில்டிங் எப்படி இருக்கும்ன்றத பக்காவா ரெடி பண்ணிருக்காரு. அதை தான் காட்டுறாரு. பாக்குறவங்க மிரண்டு போயிடுறாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பயங்கரமா இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. மேற்கொண்டு இவங்க ரொம்ப க்ளோஸாலாம் பழகிட்டு இருக்காங்க. இவங்க வர வழியில லாங்ல ஒரு கோயிலை பாக்குறாங்க. அந்த கோயில் என்ன, அங்க போய் பார்த்தா என்னன்ற மாதிரி கேட்கும் போது, இல்ல அந்த கோயிலை சுத்தி நிறைய மிருகம் இருக்கு, அந்த பக்கம்லாம் போக கூடாதுன்ற மாதிரி ஒர்க்கர் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவருமே அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த கோயிலை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஏதோ மிருகம் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. மிருகம் இவங்களை நோக்கி வர மாதிரியும் சவுண்ட் கேக்குது. செம்மையா பயந்துடுறாங்க. அந்த இடத்துல சூளம்லாம் இருக்கும். இவங்க பாதுகாப்புக்காக அந்த சூளத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்த மிருகம் எல்லாமே கிளம்பி போயிருது. சோ இங்க இருக்க ஒரு சக்தி தான் காப்பாத்தி இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம சூளத்தை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அப்பா, பொண்ணு, சூர்யா 3 பேருமே எங்க வந்திருக்காங்கன்னா, ஒரு சாமியாரை கூப்பிட்டு அவர்கிட்ட எப்ப ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சாமியார் என்ன பண்றாருன்னா, இவருக்கு மேல இருக்க ஒரு சாமியாருக்கு கால் பண்றாரு. அந்த சாமியாருமே என்கிட்டயே நேரடியா வர சொல்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த சாமியாரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த சாமியாரை இப்ப வண்டி ஏத்தி அனுப்பணும்ல, பத்ரா இங்க வான்ற மாதிரி கூப்பிடும் போது பத்ரா அந்த இடத்துக்கு வராரு. இவரை போய் கார் ஏத்தி விடுன்ற மாதிரி சொன்னோன்னே பத்ராவும் சரின்ற மாதிரி இந்த சாமியாரை இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த சாமியாருக்கு பத்ராவை பார்த்தோன்னே தூக்கி போட்டுருது. அதாவது இந்த பத்ரா ஏற்கனவே இறந்து போயிட்டானே, இவன் எப்படி இந்த இடத்துல இருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல யோசிக்கிறாரு. பத்ராவோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அவங்க அந்த பில்டிங்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்க போறாங்கல்ல, இது எல்லாமே ராஜேந்திரனோட ஆளுக்கு தெரிய வருது. அவனுமே ராஜேந்திரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்தை மட்டும் திரும்பி ஆரம்பிக்க விடக்கூடாது, எப்படியாவது தடுக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் சில பிளான்லாம் போடுறாரு. திரும்பி நமக்கு ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள அமானுஷ்யமா சில விஷயங்கள் நடக்குது. ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ கிட்ட நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ கூட ஏதோ சவுண்ட் கேக்குது, என்ன ஏதுன்ற மாதிரி எல்லாருமே பயந்த மாதிரி பாக்குறதுக்காக வராங்க. இத பத்தி இப்போ வரைக்கும் காவியா கிட்ட சொல்லாம இருக்காங்க. சீக்கிரமா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. நீ போய் கதவை தரன்ற மாதிரி வேலைக்காரர் இருக்காருல, அவரை அனுப்பி விடுறாங்க. அவர் கதவை திறக்கலாம்னு நினைச்சா அங்கிருந்து ஒரு பேய் இவரோட கழுத்தை பிடிக்குது. இத பாக்குற எல்லாருமே பயந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் இவங்க யாருக்குமே தூக்கமே வர மாட்டேங்குது. சோ கண்டிப்பா இத பத்தி காவியா கிட்ட நாளைக்கு காலையில பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு எதுவுமே இல்ல. ஹீரோ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, காவியாவை வர சொல்றாங்க. காவியாவுமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன், நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காவியா பத்ரா கூட தான் அந்த இடத்தை ரீச் பண்றாங்க. நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, என்ன விஷயம்னு கேட்கும்போது, நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்கல்ல, அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்கும்போது இப்ப காவியா சொல்ல வந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காவியா ஏற்கனவே அந்த இடத்தை ஆரம்பிக்கிறதுக்கான பூஜையை போட்டிருப்பாங்க. அப்படி பூஜையை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா ராஜேந்திரனும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. என்ன மீறி இந்த இடத்துல நீங்க எதுவுமே பண்ண முடியாது, இந்த இடம் எனக்கு தான் வேணும்ன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிருப்பாரு. அப்ப நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்க பயப்படுறது எனக்கு புரியுது, அதனால தான் இந்த விஷயத்தை இவ்வளவு நாள் நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா உங்களுக்கு எதுவுமே ஆகாது, இந்த வாட்டி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கேன், பத்ரா மூலியமா நிறைய ஆளுங்களை செட் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வீட்டை சுத்தி நிறைய பேர் வேலை பார்க்குற மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே பத்ராவோட ஆளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்தா இவங்க முன்னாடி பூந்து சண்டை போடுவாங்க, கவலைப்படாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. இதை தாண்டி வீட்டுல அமானுஷ்யமா நடக்குதுல்ல, அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க பயப்படுறாங்கல்ல, அதனால அந்த மெயின் சாமியார் கிட்ட இதை பத்தி பேசணும்னு யோசிக்கிறாங்க. சரி, என்ன பாக்குறதுக்காக வாமா, நான் எதுனால கண்டுபிடிச்சு சொல்றேன்ற மாதிரி அந்த சாமியாருமே சொல்றாரு.
ஏற்கனவே ஒரு சாமியாரை பார்த்தாங்கல்ல, அந்த சாமியார் ஏதோ பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்பா கிட்ட தான் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு பத்ராவை பத்தி முழுசா தெரியாது, நீங்க நினைக்கிற மாதிரி பத்ரா நல்லவன் கிடையாது, அந்த பத்ராவை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் அவன் எப்பேற்பட்டவன்றது உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. என்ன பத்ராவை பத்தி இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி அப்பாவும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இவருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் பத்ராவை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இன்னொன்று பக்கம் ராஜேந்திரன் இருக்கான்ல, அவனோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியான இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். அவங்க கூட 1 மணி நேரம் இருந்துட்டு இருக்கான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ராஜேந்திரன் ஒருத்தன் தான் தொல்லை கொடுக்கறான்றது ஹீரோக்கு தெரிய வருது இல்ல. நேரடியா நம்மளே அந்த ராஜேந்திரனை பார்த்து பேசினா என்னன்ற மாதிரி அவன் எங்க இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் சாமியாரை பாக்குறதுக்காக பத்ரா அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே என்னதான் பிரச்சனை, அங்க வீட்டுல அமானுஷ்யமா நடக்கிறதா சொல்றாங்க, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இன்னொன்று பக்கம் அப்பா சொல்லி ஆளுங்க பத்ராவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் யாரு, இவனோட வரலாறு என்னன்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஒருத்தர் சில விஷயங்களை சொல்றாரு. அதை கேட்கிற அப்பாவும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த ராஜேந்திரனோட இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் இருக்கு. அதே மாதிரி நிறைய புக்ஸ்லாம் இருக்கு. பெயிண்டிங்ல திருநங்கைய வரைஞ்ச மாதிரி தான் இருக்கு. என்ன இப்படி பெயிண்டிங் வரைஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இன்னொன்று பக்கம் அந்த சாமியார் இருக்காருல, என்ன தப்புன்ற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன தப்புன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க, இங்கதான் இன்டர்வலை நமக்கு போடுறாங்க. ஏதோ விஷயம் தெரிஞ்சு 3 பேர் ஷாக் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. முதல்ல ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோவை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ராஜேந்திரன் வரதுக்குள்ள கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறாரு. இன்னொன்று பக்கம் வீட்டுல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் பேய் நடமாட்டம் தெரியுது. ஐயோ திரும்பி நடமாட்டம் தெரியுது, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. வேகமா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்களா அங்க இருந்து வேகமா கூட்டிட்டுலாம் போயிடுறாரு. இன்னொன்று பக்கம் சாமியார் ப்ராப்ளம் இல்லைன்னு அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா அசிஸ்டன்ட் கிட்ட ப்ராப்ளம் இருக்கு, அந்த பத்ராக்கு பின்னாடி தான் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பத்ரா எதிர தானே உட்காந்துட்டு இருந்தாரு, அவர்கிட்ட தான் பிரச்சனைன்ற மாதிரி காமிச்சிருக்கோம். இத பத்தி நேரடியா போய் நான் சொல்ல போறேன்ற மாதிரி சொல்றாரு. கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு பேய் 2 பேய் இல்ல 7 பேய்கள் இருக்கு, பத்ராவை தேடி தான் அந்த பேய்கள் வந்திருக்குன்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. பத்ராவோட பாஸ்ட பத்தி இப்பதானே காவியாவோட அப்பாக்கு தெரிய வந்தது. அவருமே பத்ரா மேல கோவப்பட்டு இருக்காரு. இதை தாண்டி நம்ம ஹீரோ சூர்யா இருக்காருல, அவருமே பத்ராவை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தடையா இருக்கிறது ராஜேந்திரன் தானே. ராஜேந்திரனுக்காக ஏற்கனவே பத்ரா வேலை பார்த்திருக்காரு போல. ஏன்னா அந்த இடத்துல போட்டோ கிடைச்சது பாத்தீங்களா, அந்த போட்டோல பத்ரா இருந்திருப்பாரு. சோ பத்ரா தப்பானவன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு காலத்துல தப்பானவனா இருந்தேன், ஆனா நான் மாறிட்டேன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு விக்ரம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லதெல்லாம் செய்யறவரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கு, இவரோட ஒய்ஃபுக்கும் இவருக்கும் குழந்தை பிறக்காம இருக்கு. நிறைய பேர் கேட்கும் போது இவருமே கஷ்டப்படுறாரு, ஒய்ஃபுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க குழந்தை கிடைக்கும்ன்ற மாதிரி ஒருத்தங்க சொல்றாங்க. அதாவது அவங்க திருநங்க குறிமாறலாம் சொல்லுவாங்க போல. எங்களுக்கு இதுதான் கஷ்டமா இருக்கு, நீங்க ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது நான் ஒரு இடத்துக்கு போக சொல்றேன், அங்க 7 திருநங்கைங்க சேர்ந்த மாதிரி எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள நீங்க வீட்டுக்கு கூட்டு வந்து கொஞ்ச நாள் கூடியே வச்சு எல்லா ரிச்சுவலும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே அந்த 7 திருநங்கையை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு வந்துடுறாங்க. அது ஒரு சிவன் கோயிலா இருக்கும். இந்த 7 திருநங்கைங்க தான் இங்க முக்கியமானவங்களா இருப்பாங்க. அவங்கள இவருமே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அவங்க மூலியமா சில ரிச்சுவல் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த மெயின் திருநங்கை சொன்னாங்கல்ல, இவருமே 7 திருநங்கைகளை யூஸ் பண்ணி எல்லா ரிச்சுவலும் பண்றாரு. பார்த்தா ஒய்ஃப் வாந்தி எடுக்கிறாங்க, பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. இதை பார்க்குற இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒரு 4-5 வயசு வரைக்கும் அந்த திருநங்கைகள் தான் அந்த பையனை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி இவர் திருநங்கைகளை இங்கே தங்க வைக்கிறாரு. அப்பப்ப இந்த இடத்துக்கு வராங்க, அந்த குழந்தைய பாத்துக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தை தான் இவருக்கு பிறந்திருக்கும். அந்த திருநங்கைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அந்த சின்ன பையனை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் விக்ரமுக்கு வேற சிலரால பிரச்சனை வருது. ராஜேந்திரன் இருக்கான் பாத்தீங்களா, ஊருக்குள்ள நிறைய தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையும் லாக் பண்ற விஷயத்தை இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சட்ட ரீதியா நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இதனால அந்த சைட்ல ராஜேந்திரன் பயங்கரமா கடுப்பாயிடுறான். ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்மளோட வேலை எல்லாத்தையும் அந்த விக்ரம் தேவையில்லாம தலையிட்டு இருக்கான், எல்லா இடத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், அவனை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த விக்ரம் இருக்காருல, நேரடியா ராஜேந்திரனை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. நீ பண்ணிட்டு இருக்கிறத இதோட நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ராஜேந்திரன் ஏத்துக்காம விக்ரம் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த சண்டையில விக்ரம் இருக்காருல, ராஜேந்திரனை அடிச்சு போட்டுட்டு போறாரு. ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது விக்ரம காலி பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்காக இவரோட மாமா கிட்ட உதவி கேட்கிறாரு. மாமாவை பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. கெட்டவங்க எப்படி நல்லவங்களை அழிக்கிறாங்க, சூழ்ச்சி பண்ணி அழிக்கிறாங்கன்றதுக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நீ யாருன்றத முடிவு பண்ணு. அந்த விக்ரம்
விக்ரம் யாருன்றதை முடிவு பண்ணு, அவன் பலம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோ, அந்த விஷயத்தை காலி பண்ணா அவன் அடங்கிடுவான், நீ அந்த புக்கை படிச்சா உனக்கே தெரிஞ்சிடும், ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுன்ற மாதிரி மாமா சொல்றாரு. இவருமே அதுக்கேத்த மாதிரி அந்த புக்கெல்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. திருநங்கைகள் இங்க இருக்க வேண்டிய நாள்லாம் முடிஞ்சிருது போல, நாங்க கிளம்புறோம் விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, இவ்வளவு நாள் இருந்ததுக்கு நன்றின்ற மாதிரிலாம் விக்ரம் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணி அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. இப்பதான் விக்ரம் அட்டாக் பண்றதுக்காக அந்த ராஜேந்திரன் ஆளுங்களை அனுப்பி இருக்கிறது விக்ரமுக்கு தெரிய வருது. விக்ரம பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒய்ஃப் குழந்தைய சேவ் பண்ணிட்டா போதும், நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்கள பத்திரமா ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. இப்ப ஆளுங்க உள்ள நுழையறாங்கல்ல, இவருமே தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவர் பயங்கரமா தான் சண்டை போடுறாரு. ஆனா வந்தது நிறைய ஆளுங்கள்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவரை லாக் பண்ணிடுறாங்க, இவரை சாவடிக்கலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வந்து ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடுறது யாருன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருநங்கைகள் கிளம்பி போன மாதிரி காமிச்சாங்கல்ல, பிரச்சனைன்னு தெரிஞ்சு திருநங்கைங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப 7 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் பையன் தானே, பையன் மாதிரி தான் பார்த்திருப்பாங்க, அதனால பையனுக்காக சண்டை போடுறோன்ற மாதிரி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சிச்சுவேஷன் விக்ரம்க்கு சாதகமா வந்துருது. அதனால சம்பந்தப்பட்ட அடியாட்கள் இங்க இருந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. மாமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவனோட பலம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோ, அது மூலியமா தான் அவனை நீ ஜெயிக்க முடியும், அதாவது மகாபாரதத்துல அவன் யாரு நீ யாருன்றதை முடிவு பண்ணு, அப்பதான் உனக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அவன் யாருன்றது தெரிஞ்சிருச்சு, நான் யாருன்றதும் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் சூழ்ச்சி பண்ணி தான் அவனை ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி மாமா கூட சேர்ந்து டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திருநங்கைங்க தானே சப்போர்ட்டிவா இருக்காங்க, அவங்கள எப்படியாவது நம்ம காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவருமே கணக்கெல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. நேரடியா சண்டை போட்டு அவங்கள காலி பண்ண முடியாது, சூழ்ச்சி பண்ணி தான் அந்த 7 பேரையும் காலி பண்ண முடியும்ன்ற மாதிரி இவர் மாமா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவருக்காக வேலை பார்க்குற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப்பை பார்க்க போனோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒரு திருவிழால சாமி வேஷம் போட்ட மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்தவர் என்ன பண்றாருன்னா, சட்டுன்னு அங்க இருக்க ஒருத்தர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவருமே இவர் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிச்சிடுறாங்க. அங்க இருக்கிறது யார் தெரியுமா, இப்ப கதை சொல்லிட்டு இருக்க பத்ரா தான் அங்க இருக்காரு. பத்ராவை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தா கொலை பண்ற வேலை பண்ணுவாரு போல. ராஜேந்திரனுக்கு பத்ரா நல்லாவே தெரியும். இப்ப ராஜேந்திரன் இவரோட பிளானை பத்தி பத்ரா கிட்ட சொல்லும் போது, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பத்ரா சொல்றாரு. கோயில்ல டான்ஸ் பண்றது தான் இந்த பத்ராவோட வேலை போல. அந்த 7 திருநங்கைகளை ஒரு கோயிலுக்கு வர வைக்கிறாரு. அவங்களுக்கு சாப்பாடு மாதிரி தந்திருப்பாரு பாத்தீங்களா, அவங்களுமே நம்பி சாப்பிடுறாங்க. ஆனா அந்த சாப்பாடுல இவர் மயக்க மருந்தை கலந்திருப்பாரு. சோ அந்த மயக்க மருந்து வேலை செய்யுது. இவங்க எல்லாருமே இந்த இடத்துல மயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ இவங்க எல்லாருமே மயங்கிட்டாங்க, இவங்க கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. தண்ணியில ஊறி அவங்களோட உயிர் போனோம் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லியிருப்பாரு. அதனால ஒரு இடத்துல குழிய தோண்டி மயக்கத்துல இருக்கும் போது அவங்கள லாக் பண்ணி வச்சிடுறாங்க. எப்படியோ மழை பெய்யற மாதிரி இருக்கு, மழை பெஞ்சு அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜேந்திரன் ஆளுங்க கூட பயங்கரமா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மழை பெஞ்சிருக்கும், அவங்க கதை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாரு. இப்ப காலையில இவர் வெளியே வந்து பார்க்கும்போது மழை பெய்யற மாதிரி பண்ணிருக்கு, ஆனா பெய்யலன்றது தெரிய வருது. அப்ப இன்னும் அவங்க சாகாம இருக்காங்களா, மழை மூலியமா தான் சாவடிக்கணும்ன்ற மாதிரி மாமா சொன்னாரு, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சோ இப்ப என்ன சொல்றாருன்னா, மழை பெய்யறதா அவங்களுக்கு ஃபீல் ஆனா போதும், அந்த மாதிரி ஒரு ஐடியாவை பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த மண்ணுக்குள்ள இவங்க 7 பேருமே சிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவ்வளவு நேரம் மழையை தடுத்து கடவுள் தான் நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி இவங்க 7 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவரு சொல்லி ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தண்ணியை இந்த சைடு அடிச்சிட்டு இருக்காங்க. சினிமாலலாம் மழை பெய்யற சீனை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தண்ணியை இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மழை பெய்யுதுன்னு புரிஞ்சா கூட போதும், அவங்க உயிர் போகட்டும் அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்றாரு. சரி ஓகே பண்ணிடுறேன்ற மாதிரி பத்ரா என்ன பண்றாருன்னா, அந்த தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல சேர ஆரம்பிக்குதுல, இவங்களால மூச்சு விட முடியல, இவங்க மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடவுளே காப்பாத்து காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க ஏமாத்தி தானே இந்த விஷயத்த பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட உயிர் போயிருது. ராஜேந்திரன் இந்த வேலையை பண்றதுக்காக பத்ரா மாதிரி ஒரு 4-5 பேரை யூஸ் பண்ணார்ல, அவங்க உயிரோட இருக்கிறதும் ஆபத்து அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்களோட கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி இவரோட ஆளுங்க கிட்ட சொல்றாரு. சோ இப்ப பத்ராவையும் ஆளுங்களையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து சடனா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பத்ரா விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனா பத்ராவையும் காலி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அடுத்ததா விக்ரம் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விக்ரம் ஒய்ஃப் கூட சேர்ந்த மாதிரி இளநீ குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப சடனா அந்த இடத்துக்கு வந்தவங்க இருக்காங்கல்ல, இஷ்டத்துக்கு விக்ரம் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. விக்ரமால தடுத்து சமாளிக்க முடியல. விக்ரம் இருக்கார்ல, ஃபேமிலி கிட்ட தப்பிக்க சொல்லி சொல்றாரு. விக்ரமுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அதே மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுமே எப்படியாவது குழந்தையை காப்பாத்திரணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. குழந்தை தப்பிச்சு ஓடிடுது. ஆனா இவங்க 2 பேர் மாட்டிக்கிறாங்கல்ல. ராஜேந்திரன் இந்த குடும்பத்தை சேர்ந்த யாரையும் விடக்கூடாது, அந்த குழந்தையும் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் பத்ரா உயிரோட தான் இருக்காருன்னு தெரிய வருது. அவங்க காலி பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, இருந்தாலும் உயிர் பொலஸ்டர் போல. அப்படி வரவரு விக்ரமோட பையனை பாக்குறாரு. இந்த பையனையாவது நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் கூட இருந்தா இந்த பையனுக்கும் பிரச்சனை வரும்ல, இந்த
அந்த பையனை எங்கேயாவது படுக்க வச்சுட்டு போயிடலான்னு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு போயிருப்பாரு. அப்படிதான் இந்த பையன் அனாதையா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். இவருமே காயப்பட்ட மாதிரி இருந்தார்ல, மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ ஒரு டாக்டர் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதாவது காவியாவோட அப்பா டாக்டர், அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. என் கூடயே இருந்துறியான்னு கேட்கும்போது இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. ஏன்னா இவரை பத்தி எதுவுமே தெரியாது. ஏதாவது வேலை தரம் செய்யணும் போது இவருமே இந்த டாக்டருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி மாறி இருப்பாரு. இவர் அப்பாவியான 7 திருநங்கைகளை சாவடிச்சார்ல, அந்த கில்ட் இவருக்குள்ள ஆழமா பதிஞ்சிருது. இப்ப ரோட்ல சில திருநங்கைங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்க காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. நல்லாரு நல்லாருன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க 7 பேரை நம்ம ஏமாத்திட்டோம்ல, நம்ம தந்ததுனால தான் சாப்பாடை சாப்பிட்டாங்க, துரோகம் பண்ணி சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திரன் இவங்களுக்கு தொல்லை தர ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால தான் ராஜேந்திரனை எதிர்த்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி பத்ரா நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க பத்ரா, நீ தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஏன்னா இவர் ஹீரோவை சின்ன பையனா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போனார் பாத்தீங்களா, அப்பயே ஹீரோவோட முதுகுல ஸ்டார் மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும், அது மூலியமா தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் பத்ரா சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் ராஜேந்திரனை எப்படி எதிர்க்கிறது, எப்ப பூஜையை பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த 7 பேரை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த 7 பேர் தானே இவரை வளர்த்திருக்காங்க, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள கொஞ்சம் ஞாபகம் வருது. இப்ப இவருமே அந்த 7 பேரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவங்க 7 பேரோட ஆன்மா இருக்கிறது தெரியுது. இப்ப ஹீரோ நேரா அந்த ராஜேந்திரனை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. இந்த வாட்டி நீ நினைச்ச எதுவுமே நடக்காது, நாங்க இந்த நாள் அந்த இடத்துல ஓபனிங் ஃபங்க்ஷனை ஆரம்பிப்போம், உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப பூஜையை இவங்க ஆரம்பிக்கலான்ற மாதிரி அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் அவனுங்க தடுக்கிறதுக்கு வருவாங்க, தடுக்கிறதுக்கு வந்தாலும் சமாளிக்கலான்ற மாதிரி இவங்க ப்ரிப்பேர்டா தான் இருக்காங்க. ஏன்னா பத்ரா நிறைய ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்காருல, வந்தா பாத்துக்கலான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல புகை மூட்டமா மாற ஆரம்பிக்குது. நிறைய ஆளுங்க வந்து இங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சிச்சுவேஷன் கையை மீறி போயிருது. பத்ரா சமாளிச்சிடலாம் நினைச்சார்ல, ஆனா சமாளிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பத்ரா இருக்காருல, அந்த பேய்ங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பேய்களை பாக்குறதுக்கும் இவருக்கு பயமா இருக்கு. ஏன்னா பேய்ங்க எல்லாமே இவர் மேல செம்ம கோவத்துல இருக்குல்ல, இவர் எப்படி போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேய்ங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது பேய்ங்க எல்லாமே கோவப்பட்டு இவர் அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பையனுக்கு பிரச்சனை, அந்த பையனை விட்டா சாவடிச்சிருவாங்க, நீங்க தான் போய் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர்கிட்ட கோவப்படுறத காட்டிலும் அந்த பையனை காப்பாத்தணும்ன்ற மாதிரி 7 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப 7 பேரோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க அந்த பையனை நோக்கி வந்துருது. இப்ப அந்த பையன் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அவனுக்குள்ள அந்த ஆன்மாலாம் வந்துருது. அந்த ஆன்மா உள்ளுக்குள்ளேயும் இருந்து சண்டை போடுது, அதே மாதிரி தனியாவும் சண்டை போடுது. இவங்க அடி வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப போக போக இவங்க டீம் ராஜேந்திரன் ஆளுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இந்த அளவுக்கு சண்டை போடுறான், ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி ராஜேந்திரன் யோசிக்கிறாரு. தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க விடாம எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராஜேந்திரனை சுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு குழிய தோன்றாங்க. இவங்கள ராஜேந்திரன் சாவடிச்சார்ல, அந்த மாதிரி சாவடிக்கணும்ன்ற மாதிரி அதுக்குள்ள தள்ளிடுறாங்க. இப்ப மழையே இந்த இடத்துல பெய்ய ஆரம்பிக்குது. இப்ப மழை பெய்யுதுல, அவருமே என்ன விட்டுருங்க விட்டுருங்க, என்ன தூக்குங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க வேணும்ட்டே சாவணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க துடிச்சு எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி அவருமே இறந்து போயிட்டு இருக்காரு. சோ இப்ப ஹீரோ உடம்ப விட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. நேரடியா ஹீரோ கண்ணுக்கே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்கல்ல, அதனால ஹீரோவும் நன்றிலாம் சொல்றாரு. நீ நல்லபடியா இருன்ற மாதிரி அவங்களுமே இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு காவியா இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்க லவ் பண்றாங்கல்ல, ப்ரொபோஸும் பண்ணிடுறாங்க. இவருமே இவங்களை கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழலான்ற மாதிரிலாம் முடிவு பண்றாரு. நடுவுல நமக்கு மகாபாரதத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. சோ அதுல இந்த மாதிரி சிக்கந்தின்ற ஒரு கேரக்டர் வந்திருக்காரு போல. அந்த விஷயத்தெல்லாம் காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.